மாலத்தீவு அதிபர் சீனாவோடு சேர்த்து கொண்டு இந்தியாவை சீண்டுகிறாரா? மக்கள் தந்த அதிர்ச்சி. சீனாவுக்கு 5 நாள் பயணமாக சென்றிருந்த மாலத்தீவு அதிபர் முகமது முய்சு சனிக்கிழமை நாடு திரும்பினார். அப்போ அவர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். அதுல அவர் தனது நாடு சின்னதா இருக்கலாம், ஆனா அவர் எங்களை கொடுமைப்படுத்த உரிமம் பெற்றுள்ளார் என்று அர்த்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும் நேரத்துல அவரிடம் இருந்து இப்படி ஒரு கருத்து வந்திருக்கு. சமீபத்துல முகமது முய்சு அரசாங்கத்தின் 3 அமைச்சர்கள் பிரதமர் நரேந்திர மோடி குறித்து சமூக ஊடகங்கள்ல ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் வெளியிட்டாங்க. கடந்த நவம்பர்ல அதிபராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் முகமது முய்சு முதன்முறையாக சீனாவிற்கு அதிகாரப்பூர்வமாக பயணம் மேற்கொண்டார். சீனாவில் இருந்து திரும்பிய பின்னர் செய்தியாளர்களிட்ட பேசிய அவர், நாம் கடலுக்குள் இருக்கும் சிறிய தீவு கூட்டங்களை கொண்ட நாடு. 9 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பிரத்யேக பொருளாதார மண்டலம் இருக்கு. அந்த வகையில அதிக பரப்பளவில் பொருளாதார மண்டலம் கொண்ட நாடுகள்ல மாலத்தீவும் ஒண்ணு அப்படின்னார். இது மட்டும் இல்லாம இந்த கடல் குறிப்பிட்ட நாட்டிற்கு சொந்தமானது கிடையாது. இந்த இந்திய பெருங்கடல் அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் சொந்தமானது அப்படின்னு சொன்னார். அவரது கருத்து இந்தியாவை பற்றியதாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்பப்படுது. மாலத்தீவின் சன் ஆன்லைன் போர்ட்டலில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி முகமது முய்சு, நாங்க யாரோ ஒருவருடைய கொள்ளைப்புறத்தில் இருக்கும் நாடு கிடையாது, நாங்க ஒரு சுதந்திரமான மற்றும் இறையாண்மை கொண்ட ஒரு நாடு அப்படின்னு சொன்னார். முகமது முய்சுவின் சீன பயணத்தின் போது நடந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீன பயணத்தின் போது சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை முகமது முய்சு சந்தித்தார். அதற்கு பிறகு 2 நாடுகளும் சுமார் 20 ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டாங்க. சீன உயர்மட்ட தலைவர்களோடு முய்சுவின் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டது. அதுல 2 தரப்பும் ஒருவருக்கொருவர் நலன்களை பாதுகாக்க ஒருவருக்கொருவர் தொடர்ந்து ஆதரவளிப்பதாக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. மாலத்தீவின் இறையாண்மை, சுதந்திரம் மற்றும் தேசிய கௌரவத்தை சீனா உறுதியாக ஆதரிக்கிறது. மாலத்தீவின் தேசிய நலன்கள் மற்றும் வளர்ச்சி பாதையில் முன்னேறி வரக்கூடிய மாலத்தீவை ஆதரிக்கிறது அப்படிங்கிறதோட அதுக்கு உரிய மரியாதை அளிக்கிறது. இது மட்டும் இல்லாம எந்த நாட்டின் பெயரும் குறிப்பிடாம மாலத்தீவின் உள்நாட்டு விவகாரங்களில் எந்த நாடும் தலையிடுவதை 2 நாடுகளும் அனுமதிக்காது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க எந்த நாட்டின் பெயரும் குறிப்பிடப்படவில்லை என்ற போதிலும் கூட அது இந்தியாவை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மாலத்தீவுக்கான சீன தூதர் வாங் லிங்சின் அதிபர் ஜி ஜின்பிங்கின் இந்த முயற்சியினுடைய இணைந்து பணியாற்றுவதன் மூலம் மாலத்தீவு மேலும் பல வளர்ச்சி திட்டங்களுக்கு சீனாவிடம் இருந்து அதிக பொருளாதார உதவிகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முகமது முய்சுவின் சீன பயணத்தின் போது வாங் லிங்சின் உடன் சென்றார். சீனாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையிலான வலுவான உறவுகளுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருப்பதா அவர் சொல்றார். இதை பத்தி அவர் பேசும்போது, முதலாவது பரஸ்பர அரசியல் நம்பிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. 2வது மாலத்தீவு மக்களுக்கான கூடுதல் திட்டங்களை பரிசீலிக்க சீன அதிபர் ஜி ஜின்பிங் முன்முயற்சி மற்றும் மாலத்தீவு அதிபர் முய்சுவின் வளர்ச்சி உத்தி ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துதல். 3வதா கூட்டுக் கொள்கையை கடைபிடிக்கும் விரிவான ஆலோசனையை மேற்கொண்டு அதன் அடிப்படையில எதையும் கட்டமைப்பது மற்றும் பொதுவான நலன்கள் தான் அவை அப்படிங்கிறார். சீனா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையே கையெழுத்தான உடன்படிக்கைகள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மாலையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்புல மாலத்தீவுக்கு 130 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதி உதவி வழங்க சீனா ஒப்புக்கொண்டதாக முய்சு சொல்லியிருக்காரு. இந்த உதவியின் பெரும் பகுதி தலைநகர்ல இருக்கக்கூடிய சாலைகளின் புனரமைப்புக்கு பயன்படுத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த பயணத்தின் போது மாலத்தீவு நாட்டுக்கு சொந்தமான மாலத்தீவு தேசிய விமான நிறுவனம் மூலம் சீனாவில் இருந்து உள்நாட்டு விமானங்களை இயக்க தொடங்குவது குறித்தும் 2 நாடுகளுக்கு இடையே உடன்பாடு எட்டப்பட்டது. இது மட்டும் இல்லாம மாலத்தீவில் இருக்கக்கூடிய புல்ஹுமாலையில் ஒருங்கிணைந்த சுற்றுலா வலயத்தை அபிவிருத்தி செய்வதற்கான ஒப்பந்தத்தில் 2 நாடுகளும் கையெழுத்திட்டிருக்காங்க. இதுக்காக சீனா 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கும். இது தவிர வெளிமலையில் 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையை அமைக்கவும் சீனா மானியம் கொடுக்கும். மாலையில் இந்திய உதவியோடு கட்டப்பட்ட இந்திரா காந்தி நினைவு மருத்துவமனையை நாட்டிலேயே மிகப்பெரியதாக கருதப்படுது. 300 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை 1992ஆம் ஆண்டு இந்தியாவின் உதவியோடு கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் 2018 மீண்டும் இந்தியாவின் உதவியோடு இந்த மருத்துவமனையில் நவீன சேவைகள்லாம் விரிவுபடுத்தப்பட்டது. சர்ச்சைகளுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சுற்றுப்பயணம் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடனான மாலத்தீவின் உறவுகள் மோசமாக இருந்த நேரத்தில் முய்சுவின் சீன பயணம் இடம்பெற்றது. மாலத்தீவில் பிரதமர் மோடியை அவதூறாக பேசியதற்காக 3 அமைச்சர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க.
அதே நேரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மாலத்தீவின் தேர்தல் கண்காணிப்பு அலுவலகம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில ஆளும் மாலத்தீவின் முற்போக்கு கட்சி மற்றும் மக்கள் தேசிய காங்கிரஸ் ஆகியவை இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளன அப்படின்னும் இந்தியாவை எதிர்த்தன அப்படின்னு சொல்லப்பட்டது. 2023ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலின் போது தவறான தகவல்களை பரப்பும் இந்த கட்சிகள் முயற்சித்தாங்க. இந்த தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டாரு முகமது முய்சு. அப்போ சீனாவுக்கு ஆதரவாக கருதப்படும் முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமின் தலைமையில் கட்சி இருந்துச்சு. அப்துல்லா யாமின் இப்போ ஊழல் குற்றச்சாட்டுல சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வராரு. சமீபத்தில் மாலத்தீவின் அமைச்சர் மரியம் சியூனா மற்றும் பிற தலைவர்கள் பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணம் பற்றி ஆட்சேபனை கூறிய கருத்துக்களை வெளியிட்டாங்க. இதுக்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. மாலத்தீவு அதிபர் முகமது முய்சுவின் அரசு இதனால் உருவான பிரச்சனைகளை ஈடு செய்யும் முயற்சியை தொடங்கினாங்க. முதல்ல அவர் அந்த அமைச்சரின் கருத்துக்கு வெளியில இருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். பின்னர் ஆட்சேபனை கூறிய கருத்து தெரிவித்த 3 அமைச்சர்களையும் சஸ்பெண்ட் செய்தார். அந்த அமைச்சர்களின் கருத்துக்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. மக்கள் தங்கள் மாலத்தீவு பயணங்களை ரத்து செய்யப்பட்ட டிக்கெட்டுகளுடைய படங்களை இணையத்தில் வெளியிட்டாங்க. பல பிரபலங்களும் இந்த சர்ச்சையில நுழைந்து லட்சத்தீவு பற்றி எழுதினாங்க. இந்தியாவில் பார்க்க லட்சத்தீவு போன்ற இடம் இருக்கும்போது மாலத்தீவுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதினாங்க. மக்கள் கொடுத்த அதிர்ச்சியான தகவல் என்ன? மாலத்தீவு அதிபருக்கு மக்கள் கொடுத்த அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மாலை நகரில் மேயர் பதவிக்கான தேர்தல் சனிக்கிழமை நடந்துச்சு. அதிபர் ஆவதற்கு முன்பு முகமது முய்சு மாலை மேயராக இருந்தார். அவர் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த பதவி காலியாக இருந்துச்சு. இந்த மேயர் தேர்தலில் எதிர்க்கட்சியான மாலத்தீவு ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஆதம் ஆசிம் அமோக வெற்றி பெற்றிருக்கார். மாலத்தீவு சன் ஆன்லைன் இணையதளத்தின்படி 41 வாக்கு பெட்டிகள் எண்ணப்பட்டதுல ஆதம் ஆசிம் 5303 வாக்குகளையும் மக்கள் தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் 3301 வாக்குகளையும் வாங்கியிருக்காங்க. MDP கட்சி தலைமை இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கருதப்படக்கூடிய முகமது இப்ராஹிம் சோலியின் கைகளில் இருக்கு. அதிபர் தேர்தலில் அவரது கட்சி முய்சுவின் மக்கள் தேசிய காங்கிரசிலும் தோற்றது.